திரும்ப திரும்ப எடப்பாடியார் மேடைகள் எல்லாம் கூட்டாட்சி இல்லன்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப அமித்ஷா பேசும் போதெல்லாம் கூட்டாட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அமித்ஷா வந்துட்டார்ல, தேர்தலையே திரட்டி போட்டுருவாரு, புரட்டி போட்டுருவாரு. ஒரு பக்கம் பாலியல் ஜல்சா, ஒரு பக்கம் சோரண்டல், இன்னொரு பக்கம் கலவர கும்பல், மொத்தமா பார்க்க போனா அது ஒரு பயங்கரவாத கும்பல். இதுகளை பார்த்து நம்ம ஏன் பதறணும்? யாருங்க இவ்வளவு தைரியம் கொடுத்தது? யாருங்க இவ்வளவு தெனாவட்டை கொடுத்தது, திமுறை கொடுத்தது? ஓட்டே இல்லாத ஒரு ஆள் வந்து உங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கான், இப்படி மிரட்டிட்டு இருக்காப்ல. நீங்க உட்காந்து கையை கட்டிட்டு மிச்சர் தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க. பெரியாரை நாடாளுமன்றத்துல வச்சு இழிவுபடுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. 1000 ரூபாய் வாங்குற பெண்களை பார்த்து பிச்சை காசுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன வந்துருச்சு? தமிழ்நாடு அப்படியே பண்பாடு கலாச்சாரம். வணக்கம் தோழர்களே. தேர்தல் வரப்போது இல்லையா? பெரிய ஸ்கெட்சோட களம் இறங்கி இருக்காரு அமித்ஷா. ஆபரேஷன் அதிமுக, அதிமுகவை போடுறது. 2வது 100 சீட்டு கேட்பது. அதனாலதான் அவர் நேற்று மேடையில பேசியிருக்காரு. 25% அதிமுகக்கு வாக்கு இருக்கு, எங்களுக்கு 18% இருக்கு, பெருசா ஒண்ணு வித்தியாசம் இல்ல அப்படின்னு நேற்று மேடையில பேசியிருக்காரு. சோ 100 சீட்டுகளை கேட்பது, துணை முதலமைச்சர் பதவியை கேட்பது, ஆட்சியில் பங்கேற்பது. அந்த ஆட்சியும் என்டிஏ ஆட்சியாக இருக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக இருக்கும். எங்க வந்துட்டாங்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியின் மூலமாக அதிமுகவை காலி பண்ணிட்டு 2வது இடத்திற்கு எப்படியாவது வந்து உட்கார்ந்துடணும் தான் பாஜகவுடைய பிளானே. இது தெரியாமத்தான் பாஜக ஏதோ திமுகவுக்கு எதிரின்ற மாதிரியும், திமுகவை காலி பண்ணதான் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. இதுல தமிழ்நாட்டு சூழல் என்னன்னா, விஜய் வந்தாலும் திமுகவுக்கு எதிரினுவாரு, எதிர்கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிரினுவாங்க, பாஜகவும் திமுகவுக்கு எதிரினும். ஆனா திமுகவை விட பாஜக ஒழித்து கட்ட நினைப்பது அதிமுகவை. திரும்ப திரும்ப எடப்பாடியார் மேடைகள் எல்லாம் கூட்டாட்சி இல்லன்னு சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப அமித்ஷா பேசும் போதெல்லாம் கூட்டாட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. என்ன நடக்குது தெரியுங்களா? தேர்தல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த சங்கி கும்பலும் இங்கதான் வந்து படுத்திருக்குங்க. மோடி வருவாரு, அமித்ஷா வருவாரு, மொத்த மந்திரியும் வரும், டென்ட் அடிச்சு படுத்திருப்பானுங்க. நம்ம தண்ணியில கடந்தா வரமாட்டானுங்க, நம்ம புயல்ல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு கிடப்ப வரமாட்டாங்க. அப்புறம் இங்க பேரிடர் நிகழ்ந்தாலும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய கல்வி உதவி தொகை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி ஈவு கொடுக்க மாட்டாங்க. எதையும் நமக்கு செய்ய மாட்டார்கள். ஆனா தேர்தல்னு வந்துருச்சுன்னா அதை புடுங்கிருவோம், இதை எடுத்துருவோம், இதை அறுத்துருவோம் அப்படின்னு வந்து நிப்பாங்க. அப்படித்தான் இப்ப வந்து நிக்கிறாரு அமித்ஷா. நேத்து முகவர்களுக்கான ஒரு மாநாடு நடத்திருக்காங்க, பூத் கமிட்டிக்கான மாநாடு. இவங்களுக்கு ஓட்டே 9 ஓட்டு கூட விழுகாது. இதுல பூத் கமிட்டி மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் வருவாராம் அமித்ஷா. நேற்று திருநெல்வேலியில நடந்திருக்கு. திருநெல்வேலியில நடந்தா என்ன, தென்காசியில நடந்தா என்ன, ராமேஸ்வரத்துல நடந்தா என்ன, உங்களுக்கு காலிச்சேர் தான். அதுல தமிழ்நாடு கெத்தா இருக்கும். எங்க போனாலும் மோடியா இருந்தேன்னா, அமித்ஷா என்ன, யார் வந்தாலும் காலிச்சேர பாக்குறதே பாஜகவினுடைய அரசியலா போச்சு. நேத்தா அதான் நடந்திருக்கு. இதுல நம்மால 4 பேர் இருப்பாங்க போல இருக்கு. எல்லா அதிமுக பாஜக எல்லா மாநாட்டுக்கும் போய் உட்கார்ந்துகிட்டு இந்த காலிச்சேர புறம் படம் முடிச்சு சமூக வலைத்தளத்துல போட்டு விட்டுருதுங்க. அப்படிதான் சிக்கிருக்காரு அமித்ஷா. வீரவசனமா பேசிட்டு இருக்காருங்க அமித்ஷா. இங்க பார்த்தா பூரா காலிச்சேரா இருக்கு, கொடுத்த காசுக்கு முட்டு நேரம் தான் உட்கார முடியும், கிளம்பி போயிட்டாங்க பாருங்க. सरकार उखाड़ कर फेंकेंगे, से वेरों पिड़ींगे, मोदी जी को विजयी बनाएंगे, मोदी की व्यक्तियां बनाकर कोंडाड़ेगा। तो मेरे साथ दोनों हाथ उठाइए, ये दोनों हाथ विजय के संकल्प की मुट्ठी पीछे व्यक्ति का मुन्नेடுங்க. இந்த காலிச்சார பாத்துக்கிட்டு இருக்கிற அமித்ஷாவுக்கு கனவா பாருங்களே. தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், முதல்ல அதிமுகவை காலி பண்ணிட்டு 2வது இடத்துக்கு நாங்க வருவோம், அடுத்த 20 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருவோம், ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியாது. இதுல என்ன தெரியுங்களா, அமித்ஷா அடிக்கிறாருன்னா பாவம் உள்நாட்டு நிலவரம் தெரியாது, வந்து அடி வாங்கிட்டு போவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்முருகனும் நம்ம அக்கா தமிழிசையும் தெரிக்க விட்டாங்க பாருங்க. அமித்ஷா வருகை எதிர்கட்சிகளுக்கு அச்சம். யாரு? எல்முருகன். அமித்ஷா வர்றதுனால எதிர்கட்சிகள் அரண்டு போயிருக்கிறாங்களா, எதிர்கட்சிகள் அச்சம்.
அவங்களுக்கு எதிர்கட்சின்னா இங்க இருக்கிற திமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தமிழிசைக்கா சொல்றாங்க எல்லாரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இவருடைய வருகைக்காக அப்படின்னு. அப்புறம் இன்னும் சங்கி கும்பல்ல என்ன சொல்லுது, அமித்ஷா வந்துட்டார்ல தேர்தலையே திரட்டி போட்டுருவாரு, புரட்டி போட்டுருவாரு. எனக்கு புரியவே இல்லைங்க. 100 தடவை ஊரை சுத்தி பார்த்தாலும் ஒத்த சீட்ல பார்லிமெண்ட் சீட்டு வரல. அதிமுகவுல ஒட்டுண்ணி மாதிரி உட்கார்ந்துட்டு ரத்தத்தை உறிஞ்சு 4 சீட்டு வந்தீங்க. என்ன உங்களுடைய கணக்கு? நீங்க சொல்ற 11% ஓட்டு கூட உங்க ஓட்டு கிடையாது. அது ஆட்டைய போட்ட ஓட்டு, திருடுன ஓட்டு, களவாண்ட ஓட்டு. எதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? இல்ல எனக்கு புரியவே இல்லைங்க. தமிழ்நாட்டுல செல்லாத காசு பாஜக, இந்த செல்லாத காசு பாஜகவை பார்த்து எல்லாரும் பதறாங்களாம். ஷோயோ எங்க ஜெயிச்சவனை பார்த்து பதற்றம் வருங்க, அல்லது செயல் வீரனை பார்த்து பதற்றம் வரும், அல்லது நேர்மையாளனை பார்த்தா பதற்றம் வரும். எதுவுமே இல்லாத சில்லறைங்க. ஒரு பக்கம் பாலியல் ஜல்சா, ஒரு பக்கம் சோரண்டலு, இன்னொரு பக்கம் கலவர கும்பலு, மொத்தமா பார்க்க போனா அது ஒரு பயங்கரவாத கும்பலு. இதுகளை பார்த்து நம்ம ஏன் பதறணும்? தமிழ்நாட்டுக்குள்ள கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காந்துல பேசுவோம். நமக்கு என்ன கவலைன்னா, நம்ம அதிமுக சாக போகுதுன்னு சொன்னோம்னா எடப்பாடியாருக்கு சுருன்னு ஏறிடுது. உங்களுக்கே அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை நம்மளை பார்த்தா கேட்பாரு. யோ ஒன்னத்தனையா உட்கார வச்சு ஓங்கி வீங்கி அடிக்கிறப்பல அமித்ஷா, கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் இருந்துச்சுன்னா டப்புன்னு எடுத்து பேசு. மேடையில அடிச்சு அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லு. என்ன தெரியுமாங்க, ஒரு முறையும் வருகிற போது அமித்ஷா இதை சொல்றாரு, நேத்தும் சொல்லியிருக்காரு. இங்க நாங்க வெற்றி அடைவோம், 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம். அந்த ஆட்சி என்டிஏ ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி சொல்லாரா. அண்ணாமலை என்ன சொன்னாப்ல, இங்க பாஜக ஆட்சி தான் நடக்கும். நீ எடப்பாடி ஜெயிச்சானா எவன் ஜெயிச்சானா பாஜக ஆட்சி தான் நடக்கும். இன்னொரு விஷயம், நம்ம அண்ணாத்த எடப்பாடியார் தெரு தெருவா போய் பேசுறாரு, நாங்கள் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி அடைவோம், நாங்கள் தான் தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. ஆனா அவரை உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூட்டாட்சி தான் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. முதல் முறையா பிரஸ் மீட் நடத்தினாங்க ஞாபகம் இருக்குங்களா? அண்ணாமலையை வெளியேத்திட்டு நயினாரை உள்ள ஏத்திட்டு அதுக்கப்புறம் போய் சாயந்தரமா ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. வீட்டுல போய் அப்படியே கொஞ்சி கொலா வீட்டுல இருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அன்னைக்கும் இவரை உட்கார வச்சு இவர் கையை கட்டிட்டு இருக்காரு. அவரு என்டிஏ கூட்டணின்னு அறிவிக்கிறாரு. யாருங்க இவ்வளவு தைரியம் கொடுத்தது? யாருங்க இவ்வளவு தெனாவட்டை கொடுத்தது, திமுறை கொடுத்தது? ஓட்டே இல்லாத ஒரு ஆள் வந்து உங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கான், இப்படி மிரட்டிட்டு இருக்காப்ல. நீங்க உட்காந்து கையை கட்டிட்டு மிச்சர் தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க. ரொம்ப கோபம் வருதுங்க அதிமுக நினைச்சா. அது எடப்பாடியெல்லாம் எதுக்கு லாய்க்கலாத ஒரு தலைவரா இருக்காரு. அவர் ஓட்டுக்கு உட்காந்துருக்காரு கையை கட்டிக்கிட்டு, அந்த ஆளு பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. சரி அப்பதான் பேசினாரு விட்டுருவாருன்னு பார்த்தா அடுத்து ஒரு 3 பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அங்கேயும் அப்படிதான், பிரஸ் மீட்லயே அப்படிதான் பேசுறாரு. 3 பத்திரிகையில பேட்டி கொடுக்கும் போதும் கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி தான் அப்படின்னு பேசுறாரு. உடனே பாஜக கூட இருக்கிற லெட்டர் பேட் கட்சி எல்லாமே கூட்டாட்சி தான் இங்க நடக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப கூட இருக்கிற கட்சிகள்லாம் ட்ரிகர் பண்ணி கிளப்பி விட்டு கூட்டாட்சின்னு சொல்ல வைக்கிறாப்ல. இன்னைக்காவது பேசணும்ல. எங்களை பார்த்தா உங்களுக்கு எகிரி அடிக்க தெரியுதுல எடப்பாடிக்கு. நீங்க அங்க பேசி இருக்கணும்ல. இன்னைக்கு எடப்பாடியாரை உட்கார வச்சுட்டே பேசியிருக்காரு. நேத்து என்ன பேசியிருக்காரு? கூட்டாட்சி. அப்பயும் எடப்பாடியார் வாய மூடிட்டு தான் இருந்திருக்காரு. எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு மாநிலத்துல அதிக ஓட்டு வலு இருக்கிற, அதிக பெரும்பான்மையில் வெல்லக்கூடிய ஒரு கட்சி தான் தலைமை தாங்கும். இங்க ஓட்டே இல்லாத ஓரங்கட்டப்பட்ட ஒரு கட்சி மேல நின்னுகிட்டு ஆடுது. ஆனா எடப்பாடியார் வேடிக்கை பாக்குறாரு. சரி எடப்பாடியார் வேடிக்கை பார்க்கணும், கட்சியே நாசமா பண்ணாலும் எனக்கு உட்கார்ந்து இருக்கிறவர் அவரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 2 திராவிட கட்சிகள் இருந்தா பாஜக உள்ள வர முடியாது. திராவிட கட்சிகள் அண்ணன் தம்பிங்க மாதிரி 1000 அடிச்சுக்கிட்டாலும் மாநில உரிமைனா ஒன்னா சேர்ந்து நிப்போம். ஆனா அந்த குரூப் அப்படி இல்ல. ஒட்டுமொத்த மாநிலத்தையும் காவு கொடுத்து கூட ஆரிய பார்ப்பனர்கள் மேல வந்து உட்காரணும்னு நினைக்கிற ஒரு கும்பல். இதுல நாம தெளிவா இருக்கோம், எடப்பாடியார் தெளிவில்லை. இதுல மேடையில நின்றுகிட்டு கூவுனாரு பாருங்க நம்ம அமித்ஷா, வேற லெவல் கூவுங்க. என்னால் தமிழில் பேச முடியவில்லை, இந்த புண்ணிய பூமியான தமிழ்நாட்டிலே அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயா உன் நாடகத்தெல்லாம் ஓரமா வை. நாங்களாம் சிவாஜி கணேச எம்ஜிஆரவே பார்த்தவங்க, இங்க வந்து உட்காந்து உருட்டக்கூடாது. அது என்னவா, தமிழ்நாடு என்கிற புண்ணிய பூமியில தமிழ்ல பேச முடியலையே அப்படின்னு மன்னிப்பு வைக்கிறாராம். யாரு இந்த பீஸு? இவங்கெல்லாம் தமிழர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. நேத்து அதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. எங்க நெல்லையில, மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளுவதா என்று கேட்டதை மறக்க மாட்டோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. சரித்திரம், வீரம், பண்பாடு, கலாச்சாரம் மிகுந்த தமிழ் மண், அந்த மண்ணை வணங்குகிறேன். அடாடாடா, என்னவா கலாச்சாரம், பண்பாடு, லொட்டு லொசு அதெல்லாம் இருக்கட்டும் 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 இருக்கட்டும். நானா கேக்குறேன்,
நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றீங்க நான் லிஸ்ட் போடவா? வெறும் 20,000 பேர் கூட பேசாத சமஸ்கிருதத்துக்கு 2,530 கோடி ரூபாய் ஒதுக்குன நீங்க உலகமே இருக்கிற தமிழ் மொழிக்கு 8 நாடுகள்ல ஆட்சி மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குனீங்க? வெறும் 120 கோடி. இது ஒட்டுமொத்த 11 வருஷத்துல ஒதுக்குன பணத்தை சொல்றேன் நான். செத்து போன மொழிக்கு 2,500 கோடியா, உயிரோட இருக்கிற மொழிக்கு 120 கோடியா? இது என்ன நியாயம்னு கேக்குறேன். இந்த தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறுன்னார்ல, கீழடி எதை சொல்லுதான்? தமிழனுடைய வரலாறு தானே சொல்லுது, பண்பாட்டை தானே சொல்லுது, கலாச்சாரத்தை தானே சொல்லுது. ஆனா கூச்சமே இல்லாம கீழடிக்கு பணம் ஒதுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? கீழடி ஆய்வு நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி அடிச்சது யாரு? அஸ்ஸாமுக்கு, டெல்லிக்கு ஊர் ஊரா தூக்கி அடிச்சது யாரு? அவரை அறிக்கை கூட எழுத விடாம செஞ்சது யாரு? குழிகளை மூட சொல்லி ஸ்ரீராம்னு ஒருத்தர் அனுப்புனது யாரு? நீங்க தானே. சரி, இதெல்லாம் பரவாயில்லன்னு ஆய்வறிக்கையை கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி உட்காந்து தயாரிச்சு கொடுத்தா 1.5 வருஷமா போட்டு இழுத்தடிச்சிட்டு கடைசியில சயின்டிபிக்கா இல்லைன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. அப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு காலத்தை நீங்க 6000 சொல்லாதீங்க, கிமு 6. அப்படின்னா 6000 ஆண்டுகள் பழமையானது நம்முடைய வரலாறு. இப்ப கிடைச்ச ஆதாரப்படி கிமு 6 சொல்லாதீங்க. அப்புறம் எங்க வேதகால நாகரிகத்துக்கு வலு இல்லாம போயிடும். வேத காலம் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தது, அதுதான் பார்ப்பனர்களுக்கானது. அந்த வேத காலத்தை பத்தி தான் பேசணும். எனவே நீங்கள் ஆண்ட குறைச்சு போடுங்க. கிமு 2, கிமு 3 இப்படி போட்டுக்கோங்க, 6க்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு காலத்தை குறைச்சு போட சொன்னது யாரு? மோடி அரசு தானே. நீங்கெல்லாம் தமிழனுடைய பண்பாட்டை பத்தி பேசலாமா? குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கா? குறைந்தபட்ச நேர்மையும் அறமும் இருக்கா உங்களுக்கு? எங்கள் வரலாற்றை இருட்படிப்பு செஞ்சுட்டு நீங்க சரஸ்வதி நாகரிகம்ன்ற ஆரிய பார்ப்பனியர் கும்பல கட்டுக்கதையை அவுத்து விட்ட ஒரு சரஸ்வதி நாகரிகத்தை வேதங்கள்ல உருட்டி விட்ட சரஸ்வதி நாகரிகத்துக்காக எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனீங்க? எங்களுக்கு 20 கோடி ஒதுக்குறதுக்கு அழுதுங்க. வெறும் 27 லட்சம் கூட ஒதுக்குறதுக்கு கண்ணீர் விட்டீங்க. அப்புறம் மிஸ்டர் அமித்ஷா, நீங்க தானே அங்க போய் உட்காந்துட்டு ஒடிசா தேர்தல் என்ன சொன்னீங்க? ஒடிசா மண்ணை தமிழர்கள் ஆழ்வதா? ஒடிசாவினுடைய பூரி ஜெகநாதருடைய கோயில் சாவி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. நாங்க பூரா திருடுங்க, ஊரா விட்டு சொத்தை பூரா திருடிட்டு வந்து உட்கார்ந்து இருப்போம். அதான அர்த்தம் அதுக்கு. நீங்க ஒரு மாநிலத்துல ஜெயிக்கணும்ன்றதுக்காக எங்க அத்தனை தமிழர்களையும் இழிவுபடுத்தினீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷனையும் இழிவுபடுத்தினீங்க, திருட்டு பயல்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்க பொங்கிட்டு வருது பண்பாடு கலாச்சாரம்? பெரியார நாடாளுமன்றத்துல வச்சு இழிவு பண்ணீங்க, பெரியாரை நாடாளுமன்றத்துல வச்சு இழிவுபடுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. 1000 ரூபாய் வாங்குற பெண்களை பார்த்து பிச்சை காசுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன வந்துருச்சு தமிழ்நாடு? அப்படியே பண்பாடு கலாச்சாரம். கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் இருக்குல்ல, ஒன்றிய அரசுடைய பள்ளிக்கூடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுல தமிழுக்கு பெர்மனன்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப ஏன் இல்ல? டெம்பரவரியா போடுறீங்களே, ஏன் பெர்மனண்டா போடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டது யாரு? நீங்க தானே. இப்ப என்ன திடீர்னு தமிழ் கல்ச்சர் மேல உங்களுக்கு ஆர்வம் ஆயி போச்சு? ஓட்டு பொறுக்கிறதுக்கு இவ்வளவு இழிவா கால்ல விழுகிற ஒரு கும்பல் எது அப்படின்னா அது பாஜக கும்பல் தான். இதுக்கு இடையில அமித்ஷா சொல்றாரு, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஆட்சியை அப்படியே வேரோட புடுங்கி எறியணும் செய்வீர்களா? மோடியுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் மோடிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க ஏன் மோடி ஆட்சியை உருவாக்கணும்? 1. 2வது, திமுக ஆட்சி அப்படியே புடுங்கிருவீங்களோ? இது 100 ஆண்டு பழுத்த மரம், இங்க கிளைய கூட அசைக்க முடியாது. நீ எல்லாம் இன்னும் சொல்ல போனா நீ ஒரு பிள்ளக்கா பயல்க. இங்க வந்து உட்காந்துட்டு உருட்டுறத நிறுத்தணும், சரியா? எனக்கு என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கான மரியாதையை கொடுக்க தெரியாது இந்த பாஜக கும்பல். மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை கூட சொல்லாத இந்த கும்பல். எடப்பாடியாரெல்லாம் யோசிக்கணும். தூக்கி எரிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி உருவாக்கிடணும். இவங்களோட சேர்ந்து தோத்து போறதை விட ஒட்டு மொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகளை திரட்டினாலே நீங்க சாலிடா நிக்க முடியும், சாலிடா ஓட்டு வாங்க முடியும். ஆனா நீங்க ஏன் அதை விட்டுவிட்டு இவங்களை ஜெயிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கணும்? யோசிங்க கொஞ்சம். அதுலயும் குறிப்பா 100 சீட்டு கொடுக்கணுமா இவங்களுக்கு? 4 சீட்டுக்கே நாக்கு தள்ளி போய் கொடுக்கிற குரூப்புக்கு 100 சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி, கூட்டணி ஆட்சி, கூட்ட ஆட்சி. அப்பப்பா, பூட்டாட்டாம கிளம்புங்க. இது தமிழ்நாடு. இங்க வந்து உங்க உருட்டு மிரட்டு, உங்க சொல்லாடலு, இந்த ஜிகினா வேலை இதெல்லாம் செல்லாது. நாங்க படிச்சவங்க, பக்காவா பிளான் பண்ணி அடிச்சு தூக்குவோம். அதனால உருட்டல் மிரட்டல் எல்லாம் பாஜக சங்கி பயல்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போட வச்சுக்கோங்க, சரியா?